ராக்காலங்களில் உம்மை தியானிக்க எங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்த கத்தாதி கத்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இன்று செப்டம்பர் 13ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராக்காலங்களில் உம்மை தியானிக்கிறேன். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருந்தபோது பாடின சங்கீதம் இது. நாம் இரவு நேரங்களில் படுக்கையில் படுத்தவுடன் நமக்கு தூக்கம் உடனே வருவது கிடையாது. அந்த நேரங்களில் நாம் படுத்துக்கொண்டே கண்ட எண்ணங்களை சிந்திக்கக்கூடாது. சிலர் தங்களை யாராவது பேசிவிட்டால் அதையே நினைத்து அடுத்த நாள் எப்படி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். சிலர் அன்று பார்த்த சீரியலில் நடந்த சம்பவங்களை நினைத்து இப்படி முடித்திருக்கலாமே, இப்படி கூறியிருக்கலாமே என்று யோசிப்பார்கள். இப்படியாக உலக பிரகாரமான சிந்தனைகளை சிந்திப்பார்கள். ஆனால் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் அன்று கேட்ட பாடல்கள், பிரசங்கங்கள், தியானித்த வசனங்கள் இவைகளை யோசித்து மகிழ்ச்சியுடன் படுக்கைக்கு செல்வார்கள். ஆகவேதான் தாவீது அவர் படுக்கையில் மேல் கர்த்தரை நினைத்து கொண்டும் இடைக்காலங்களில் ராக்காலங்களில் கர்த்தரை பற்றி தியானித்து கொண்டும் இருப்பதாக இங்கு கூறுகிறார். அதிகாலையில் நாம் எழுந்தவுடன் கர்த்தரை துதித்து பாடி வேதம் வாசித்து தியானிப்பது, ஜெபங்களை ஏறெடுப்பது போன்றவை அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் பழக்கங்கள். இரவு நித்திரைக்கு நம்ம நன்றி செலுத்திவிட்டு அன்றைய நாட்களுக்குரிய கடவுளுடைய ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் பெற்று ஆரம்பிப்போம். முதலாக வேறு யாரிடமும் பேசாது கர்த்தரிடம் மட்டும் பேசி நம்ம அன்றாட வாழ்க்கை நடத்துவோம். அதுபோல் இரவு நேரங்களில் கர்த்தரோடு கொண்டே நாம் நித்திரைக்கு செல்வோம். தாவீது ராஜா கர்த்தரிடம் அதிகாலையில் நான் எழுந்து உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பின் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கூறியிருக்கிறது. ராக்காலங்களில் என் படுக்கையிலே கர்த்தரை தேடி உறவாடுவேன் என்றும் கூறப்பட்டுள்ளது. நித்திரைக்கு செல்லும் முன் நம்மை நாம் கர்த்தருக்குள் பலப்படுத்தி இன்னும் நெருக்கமாக அவருடன் இடைபட வேண்டும். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் உம்மிடம் பேச, வசனங்களை தியானிக்க, ஜெபிக்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தினமும் இரவு வேளையில் அன்று நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்ல நித்திரை பெற்று ஆவிக்குரிய கனவுகள் கண்டு காலை துதிக்கும் துதியோடு எழும்ப எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் பரமபிதாவே. ஆமேன்.